உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் பிரகார் குமார் கர்வார். 32 வயதான இவர் கடந்த 4 மாதங்களாக சென்னை மதுரவாயல் வக்கீல் தோட்டம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி குன்றத்தூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து இவரது மனைவி அக்ஷனா புரொஃபசர் பிரகார் குமாரை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். பல முறை முயன்றும் அவர் போனை எடுக்காததால் அவரது நண்பர் சோனி என்பவரிடம் இது குறித்து தகவல் தெரிவித்துள்ளார். நண்பர் சோனி மதுரவாயல் போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் புரொஃபசரின் அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்று பார்த்தபோது கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. போலீசார் திறந்திருந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது உள்ளே ஆள் நடமாட்டம் இல்லாத நிலையில் பின்பக்க பால்கனி கதவு திறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. பால்கனி வழியாக உள்ளே சென்று போலீசார் வீடு முழுவதும் தேடினர். கழிப்பறையில் பார்த்தபோது பிளாஸ்டிக் கவர் தலையில் சுற்றியபடி துணை பேராசிரியர் அரை நிர்வாணமாக சடலமாக கிடந்ததை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிளாஸ்டிக் கவர் முகத்தில் சுற்றியபடி இருந்ததால் அவரை யாராவது கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். இந்த நிலையில் புரொஃபசர் பிரகார் குமாரின் சடலத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது பிறப்புறுப்பில் நரம்பு ஒன்று துண்டாகி இருப்பதாகவும் தனியாக இருந்த அவர் தன் உணர்ச்சியை தூண்டி மூச்சு திணறி உயிரிழந்திருப்பதாக வினோத தகவலை தெரிவித்தனர். புரொஃபசர் உணர்ச்சியை தூண்டும் மாத்திரை அல்லது மருந்தை உட்கொண்டுவிட்டு இதுபோன்ற விபரீத முயற்சியில் ஈடுபட்டதால் உயிரிழப்பு ஏற்பட்டதா அல்லது வேறு யாராவது காரணமா என்பது பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்கப்பட்ட பின்னர் நடத்தப்படும் முழுமையான விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும் என போலீசார் தெரிவித்தனர். அதே நேரத்தில் புரொஃபசர் பிரகார் குமாரிடம் கடைசியாக பேசியவர்களின் செல்போன் எண்களை வைத்து அவர்களிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.